பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 10வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். என கண்பானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். கர்த்தர் சிறுமைப்பட்டவர்களின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அவர் நம் ஜெபத்தை கேட்கிறவர். அநேக நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறது இல்லை என்கிற எண்ணம் நம்முடைய மனதில் ஆழமாய் பதிந்து விடுகிறது. என கண்பானவர்களே, இந்த வார்த்தையை இன்னொரு மொழிபெயர்ப்பில் நான் வாசிக்கிறேன். ஆண்டவரே, எளியோரின் விருப்பத்தை நீர் நிறைவேற்றுகின்றீர். Glory to God. உங்கள் ஜெபத்தில் நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் தேவ சமூகத்தில் வேண்டுதல் பண்ணுகிறீர்களோ, உங்கள் விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறார். அவர்கள் உள்ளத்திற்கு ஊக்கம் அளித்து அவர்களுக்கு என்ன செய்கிறாரா? செவி சாய்க்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Glory to God. இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தாவே, ஏழை ஜனங்களின் தேவையை கேட்டறிந்தீர், அவர்கள் ஜெபங்களை கேட்டு அதன்படி செய்யும். ஓ, glory to God. இந்த கால வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. நீங்கள் உங்கள் ஜெபத்தில் உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேட்டீர்கள். உங்கள் ஜெபத்தில் கேட்ட எல்லா தேவைகளையும் அவர் நிறைவேற்றி அப்படியே செய்வேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். Glory to God. வேதத்தை வாசிக்கும் பொழுது 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால், ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் நினைவையும் என்றென்றைக்கும் காத்து அவர் இருதயத்தை உமக்கு நோக்கி அருளும். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற சிந்தனைகளையும் நினைவுகளையும் அவர் மறக்கிறது இல்லைங்க. சங்கீதம் 9:18 வாசித்து பாருங்க. எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போனதில்லை. Glory to God. நீங்கள் தேவனால் மறக்கப்படுவதில்லை. உன் ஜெபம் தேவனால் மறக்கப்படுவதில்லை. உன்னுடைய வேண்டுதல் தேவனால் மறக்கப்படுவதில்லை. நீ தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த கால வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் ஜெபத்தை கேட்பேன், உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுப்பேன். நீ கேட்கிறபடியே நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கால வேளையில் தேவனுக்கு முன்பாக உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் எந்த காரியத்திற்காக தேவனை நம்புகிறீர்கள், அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி தருவாராக. 2 நாளாகமும் 33வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை
தாழ்த்தினான். வேதம் சொல்லுகிறது, அவன் நெருக்கப்படுகையில் தன் கர்த்தரை நோக்கி கெஞ்சி மிகவும் தன்னை தாழ்த்தினான். இன்றைக்கு தேவனை நோக்கி உங்களை தாழ்த்துங்க. வேதம் சொல்லுது, அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுகிற காரியத்திற்கு கர்த்தர் கட்டாயம் உங்கள் ஜெபத்தை கேட்பாருங்க. சோர்ந்து போகாதுங்க. ஜெபத்திற்கு பதில் உண்டு. எங்கள் பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் என் ஜனங்கள் உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கிற காரியத்தை நான் அருள் செய்வேன்னு சொல்லி வாக்கு கொடுக்குறீங்க. அப்படியே செய்யுங்கப்பா. அவங்க நெருக்கத்தை மாற்றுங்க, சூழ்நிலைகளை மாற்றுங்க. கர்த்தருடைய மகிமையுள்ள கரம் அவர்களை தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.